அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், ஐபோவான். வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோ. திஸ் இஸ் மீ ரினோசா நிஷான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டெங்குவினுடைய பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகமாகி வந்துட்டு இருக்கு. 67,000க்கும் அதிகமான நோயாளர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. 47க்கும் மேல மரணங்கள் பதிவாகி இருக்கு. உங்களுடைய என்வாய்மெண்ட்டை துப்புரவாக தூய்மையாக வச்சுக்கோங்க. சேம் டைம் இன்னைக்கு கல்வி அமைச்சு மாணவர்களுக்கு ஒரு சலுகை கொடுத்திருக்காங்க. கால்களை கைகளை மறைக்கிற அளவுக்கு ஆடைகளை அணிந்து வருவதற்கான ஒரு சலுகை கொடுத்திருக்காங்க. இது கொடுத்தா நிஜமாவே நல்ல என்னன்னா, மாணவர்கள் பாடசாலைகள்ல படிக்க போகும்பொழுது அந்த என்வாய்மெண்ட்டுக்குள்ள இருக்கக்கூடிய சில உடம்புகள் மாணவர்களை கடிச்சது அப்படின்னா இங்க மாணவர்களும் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க. அதனால இது ஒரு நல்ல விஷயம். அதனால உங்க ஏரியாவை நீங்க தான் சேஃப்டியா வச்சுக்கணும், உங்களையும் சேஃப்டியா நீங்க வச்சுக்கணும் இல்லையா? சரி, இதெல்லாம் போக நம்ம இன்னைக்கு சில துக்கமான விஷயங்களை கேள்விப்பட்டு இருக்கோம். 40 ஆண்டுகளுக்கு மேல இசை பயணத்தில் தன்னுடைய வாழ்நாளை கழித்தவங்க, அதை தாண்டி 4 தேசிய விருதுகள், 33க்கும் மேல மாநில விருதுகளை பெற்ற எஸ் ஜானகி அம்மா அவர்களினுடைய இழப்பு. அதுக்கப்புறம் கட்டாரினுடைய முன்னாள் அமீர் ஹமாத் பின் கலீஃபா அல் தானி அவர்களினுடைய மரணம் தொடர்பாகவும் நம்ம செய்திகளை எடுத்துட்டு வந்திருக்கோம். அதே நேரத்தில் இன்னைக்கு சண்டே அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஷோர்ட்டா செய்திகளை சொல்லிட்டு போலான் இருக்கேன். நிறைய செய்திகள் கொண்டு வரையில. இதுல மிக முக்கியமாக நம்ம கத்தார் நாட்டினுடைய முன்னாள் அமீர் ஹமாத் பின் கலீஃபா அல் தானி அவர்களை பத்தி சொல்லணும்னா 74வது வயதுல அவர் வபாத்தாக இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. 1995 இருந்து 2013ஆம் ஆண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட 18 வருஷங்களாக கட்டாரினுடைய அமீராக இவர் பதவி வகிச்சிருக்கான்னு சொல்றாங்க. அதே நேரத்துல கத்தார் நாடு இவருடைய இழப்பின் பிறகு நாளை திங்கட்கிழமையில இருந்து 4 நாட்களுக்கு துக்க தினமாக அறிவிச்சிருக்காங்க. இந்த இழப்பால் உலக நாடுகளினுடைய பல தலைவர்கள் இரங்கல் செய்திகளை தெரிவிச்சிருக்காங்க. இந்த துக்கமான நாட்கள்ல என்ன நடக்கும் அப்படின்னா, அரசு அலுவலகங்கள் மற்றும் பொது அமைப்புகளின் பணிகள் நிறுத்தப்படுவதோடு தேசிய கொடிகள் அரை கம்பத்தில் பறக்க விடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எரிசக்தி வளமிக்க அந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக முக்கிய பங்காற்றிய நபராக ஹமாத் பின் கலீஃபா அல் தானி அவர்கள் அறியப்படுறாருன்னு சொல்லப்படுது. இவரது ஆட்சி காலத்துல கட்டார் பொருளாதார, சமூக மற்றும் கலாச்சார ரீதியான வளர்ச்சியை கண்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இவரது ஆட்சி காலத்துல தான் கத்தாரினுடைய முதல் நிரந்தர அரசியலமைப்பு 2004ஆம் ஆண்டு அமுல்படுத்தப்பட்டதுன்னு சொல்றாங்க. கட்டாரினுடைய யூனிவர்சிட்டியின் சர்வதேச விவகாரங்கள் துறையின் உதவி பேராசிரியர் அப்துல்லா பந்தர் அல் எதைபி என்ன சொல்றாரு அப்படின்னா, அல் ஜசீராவுக்கு ஷேக் ஹமாத் கத்தாரின் ஒரு சிறப்புமிக்க நாடாக மாற்றியதாக கூறினார். கட்டாரில் மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் ஒரு நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்திய ஒருவரை பற்றி தான் நாம் பேசுகிறோம். கட்டாரை ஒரு சாதாரண நிலையிலிருந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நாடாக மாற்றுவதற்கு அவர் கடுமையாக உழைத்தார். திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயுவான LNG துறையில் அவர் பெருமளவில் முதலீடு செய்தார். இது கட்டார் மேலும் வளர்ச்சியடைய உதவியது அப்படின்னு சொல்லிட்டு அல் ஜசீராவுக்கு சொல்லியிருக்காங்க. இப்ப இதுல என்னன்னா, மறைந்த ஹமாத் பின் கலீஃபா அல் தானி அவர்களுடைய காலத்துல சில விஷயங்கள் செய்யப்பட்டது. அது தொடர்பாக நான் உங்களுக்கு சொல்லலாம் இருக்கேன். அதே நேரத்துல இவரது ஆட்சி காலத்துல தான் கட்டாரின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி GDP அதாவது 24 மடங்கிற்கும் அதிகமாக அதிகரிச்சதுன்னு சொல்றாங்க. 2006ஆம் ஆண்டிற்குள் அந்த நாட்டை உலகின் மிகப்பெரிய திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு LNG ஏற்றுமதியாளராக மாற்றி இருக்காரு. அரச புள்ளி விவரவியலின்படி மிக குறுகிய காலத்திலேயே அந்த நாட்டினுடைய LNG உற்பத்தி திறன் ஆண்டுக்கு 77 மில்லியன் டன்களாக உயர்த்தப்பட்டதும் இவருடைய காலத்துல தான் அப்படின்னு சொல்லப்படுது. இதுல மிக முக்கியமாக இவருடைய ஆட்சி காலத்துல தான் கட்டார் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற கட்டார் அறக்கட்டளை நிறுவப்பட்டதுன்னு சொல்றாங்க. 1996இல் அல் ஜசீரா செய்தி சேவை, நம்ம இன்னைக்கு உலக செய்திகளை பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, அல் ஜசீரா செய்தி சேவை தொடங்கப்பட்டது இவர் ஆட்சிக்கு 1 வருஷத்துல, இவர் 95 ஆட்சிக்கு வந்ததாக சொல்லப்படுது. 2013 வரை ஆட்சி செஞ்சிருக்காரு. 2004இல் கத்தாரின் முதல் நிரந்தர அரசியல் அமைப்பை இவர் உருவாக்கி இருக்காரு. பெண்களுக்கு வாக்களிக்கவும் தேர்தலில் போட்டியிடவும் உரிமை அளிக்கும் வகையிலான நகராட்சி தேர்தல்கள் கூட இவருடைய காலத்துல தான் அறிமுகம் செய்யப்பட்டதுன்னு சொல்றாங்க. 2022ல இவரது தலைமையில் FIFA வேர்ல்ட் கப் அதாவது கால்பந்து போட்டியை நடத்தும் உரிமையை பெற்றிருந்துச்சு. ஒரு அரபு நாடு இத்தகைய உரிமையை பெற்றது இதுவே முதல் முறைன்னு சொல்லப்படுது இவருடைய தலைமையின் கீழ். 1952 ஜனவரி மாசம் தோகாவில் இவர் பிறந்திருக்காரு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம். இவர் ஒரு அமீராக இருந்தது மட்டும் இல்லாம பிரிட்டிஷ் ராயல் மிலிட்டரி அகாடமியில பட்டம் பெற்றவர் அப்படின்னு சொல்லப்படுது. கத்தார் நாட்டினுடைய ஆயுதப்படையின் அதாவது ஆர்ம் போர்சஸினுடைய தளபதியாக கூட
மறைந்த அல்தானி வந்து இருந்திருக்காருன்னு சொல்லப்படுது. 1977 இவர் முடிக்குரிய இளவரசராகவும் பாதுகாப்பு அமைச்சராகவும் வந்து பொறுப்பேற்றிருக்காருன்னு சொல்லப்படுது. அதே நேரத்துல 1995 ஜூன் 27 கட்டாரின் அமீராக வந்து அதிகாரத்தை வந்து பெற்றிருந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப இவருக்கு பிறகு இப்ப இருக்கக்கூடிய இவருடைய மகன் இருக்கார் இல்லையா, இவருடைய மகன் தான் வந்து ஆட்சி செஞ்சிட்டு இருக்காரு. இதுல என்னன்னா 2013ஆம் ஆண்டு தன்னுடைய மகனுக்கு வந்து ஆட்சிய கொடுத்திருக்காரு. எப்படின்னா ஒரு ரேரான விஷயம்னு சொல்லப்படுது. அவர் ஆட்சியில இருந்து விலகிட்டு 33 வயதாக இருந்த தன்னுடைய மகனுக்கு வந்து ஆட்சி அதிகாரத்தை வந்து ஒப்படைச்சிருக்காரு அப்படிங்கிறதா மிக முக்கியமான விஷயமாக இருக்கு. ஸோ இவரினுடைய மறைவு வந்து உலக நாடுகள் இருக்கக்கூடிய பல தலைவர்களை பேசப்படுது. இப்போது இருக்கக்கூடிய அமீர் ஷேக் தமீம் பின் ஹமாத் அல் தானி தான் இப்ப வந்து கட்டாரினுடைய அமீராக இருக்காருன்னு சொல்லப்படுது. இப்படி இருக்கிற பட்சத்துல இது அதிகமாக இன்னைக்கு வந்து பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு தெரியும் 2022 FIFA வேர்ல்ட் கப் வந்து கட்டார்ல நடந்த போது ஒரு பெரிய கிரவுண்ட்ல அங்க வந்து அதுக்குன்னே செப்பரேட்டா கிரவுண்ட்லாம் வந்து உருவாக்கி பல்வேறு விஷயங்களை வந்து அங்க பண்ணியிருந்தாங்க. உலகமே பேசுற அளவுக்கு வந்து அந்த வேர்ல்ட் கப் வந்து பண்ணியிருந்தாங்க. அந்த நிகழ்ச்சி கால்பந்தாட்ட நிகழ்ச்சிகளை வந்து பண்ணியிருந்தது. மீடியாவை சர்வதேச மீடியாவை வந்து பேசுற அளவுக்கு பேசு பொருள் ஆகிற அளவுக்கு அதை வந்து ஒரு அரபு நாட்டுல இதனுடைய தலைமையின் கீழ் வந்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய விஷயம். இப்ப நடந்துட்டு இருக்கிறதுல இதுக்கு முன்பாக நடந்த போட்டி. இப்படி இருக்கும் பொழுது ஜானகி அம்மா அவர்களினுடைய மறைவு வந்து இன்னைக்கு தமிழகம் முழுவதுமாக வந்து பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. தமிழ், மலையாளம், தெலுங்கு அப்படின்னு சொல்லிட்டு 10க்கும் மேற்பட்ட மொழிகள்ல கிட்டத்தட்ட 40,000க்கும் மேற்பட்ட பாடல்களை வந்து பாடியிருக்காங்க. 6 தலைமுறை பாடகியாக வந்து இவங்க இருந்திருக்காங்கன்னு சொல்லப்படுது. இவங்களும் 1938ஆம் ஆண்டு வந்து பிறந்திருந்தாங்க. 88 வயதுல வந்து இன்னைக்கு மைசூர்ல கர்நாடக மாநிலம், இந்தியாவில் இருக்கக்கூடிய கர்நாடக மாநிலம் மைசூர்ல வந்து உயிரிழந்திருக்காங்கன்னு சொல்லப்படுது. இதுல அந்த 4 தேசிய விருதுகள்ல மிக முக்கியமாக 1977 16 வயதினிலே அப்படிங்கிற படத்தினுடைய பாடல் செந்தூர பூவே அப்படிங்கிற பாடல் இருக்கு இல்லையா, அந்த பாட்டினுடைய இதுக்காக தான் படிச்சதுக்காக தான் முதலாவது தேசிய விருது வந்து இவங்க எடுத்தாங்க. அதுக்கப்புறம் 1992 தேவர் மகன் எடுத்திருக்காங்க. இதுக்கு முன்பாக 1981 84 வந்து மலையாள பாடலுக்கும் தெலுங்கு பாடலுக்கும் தேசிய விருதுகள், அதுக்கப்புறம் 33 மாநில விருதுகள் வந்து இவங்க எடுத்திருக்காங்கன்னு சொல்லப்படுது. இன்னைக்கு அவங்களுடைய உடல் வந்து கர்நாடக மாநிலம் மைசூர் மகாராஜா கல்லூரி மைதானத்துல வந்து வைக்கப்பட்டிருந்தது. அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள், அவங்களுடைய ரசிகர்கள் உட்பட நிறைய பேரு அஞ்சலி வந்து செலுத்தியிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. அதன் பிறகு அவருடைய பண்ணை வீடு இருக்கா மைசூர்ல, அங்க வந்து 30 துப்பாக்கி குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் ஜானகி அம்மாவினுடைய உடல் வந்து தகனம் செய்யப்பட்டது அப்படிங்கிற செய்தியை வந்து நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஜானகி அம்மா அவர்களுடைய பாடல்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம மிக முக்கியமாக மறைந்த எஸ்பிபி அவர்கள், ஜானகி அவர்கள் பாடிய பாடல்கள் எல்லாம் வந்து இன்னைக்கு கேட்டாலும் அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா வந்து இருக்கும். நிறைய பேர் வந்து ஒரு யுனிக்கான வாய்ஸ் வந்து ஹிந்தியில வந்து லதா மங்கேஷ்கர் வந்து எப்படியோ தமிழ்ல வந்து ஜானகி அவர்களுடைய குரல் வந்து கிட்டத்தட்ட ரெண்டும் கொஞ்சம் ஒற்றுமையாக இருக்கும். தில்சே படம் இருக்கு இல்லையா, உயிரே படம் வந்து ஹிந்தியில வந்து தில்சேயா வரும்பொழுது ஜியா ஜாலே அந்த சாங்கை வந்து அவங்க பாடியிருப்பாங்க, லதா மங்கேஷ்கர் வந்து படிச்சிருப்பாங்க. தமிழ்ல வந்து நெஞ்சினிலே நெஞ்சினிலே அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி அம்மா வந்து பாடியிருப்பாங்க. இப்படி வித்தியாசமான ஒரு குரல் வளம் கொண்டவங்க, ரொம்ப அழகானவங்க, அமைதியானவங்க. இவங்களை எனக்கு தெரிஞ்சு என்னைய பொறுத்த வரைக்கும் ஜானகி அம்மா அவர்களை வந்து பார்க்கும் பொழுது ஒரு ஆத்மார்த்தமான ஒரு முகம் ஒண்ணு அவங்க கிட்ட இருக்கு. ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு லட்சுமிகரமான முகம்னுவாங்க தமிழ்ல. நம்ம கரெக்டா சொல்லணும்னா அம்சமான ஒரு முகம், அடக்கமான பணிவான ஒரு பெண்மைக்குரிய ஒரு முகம் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய ஆடை கூட அவங்க மிச்சம் வந்து அவ்வளோ இதா வந்து ட்ரெஸ் பண்ண மாட்டாங்க. ரொம்ப சிம்பிளாக ஒரு ட்ரெஸ் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க ஜானகி அம்மா. அவங்களுடைய குரலுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய லைஃபும் ரொம்ப அமைதியான ஒரு வாழ்க்கையாக வந்து இருந்தது, பார்க்கக்கூடியதாக இருந்தது. அவங்களுடைய மறைவு வந்து ஒரு மிகப்பெரிய இழப்பு அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். இந்த செய்திகள் போக அடுத்ததாக ஒரு செய்தி வந்திருக்கு. உலகத்திலேயே அதிக போக்குவரத்து நெரிசல் கொண்ட நாடுகள்ல இலங்கைக்கு வந்து 3வது இடம் வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. உலகின் வாழ்க்கை செலவு மற்றும் வாழ்க்கை தரம் குறித்த மிகப்பெரிய தரவுத்தளத்தை கொண்ட நம்பியோ அப்படிங்கிற ஒரு இணையதளம் வந்து இதை வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. 2026ஆம் ஆண்டின் நடுப்பகுதிகளை போக்குவரத்து குறியீட்டின், அதாவது டிராஃபிக் இண்டெக்ஸ் மூலம் இதை வந்து தெரியப்படுத்தி இருக்காங்க. உலகத்துல வந்து
அதிக போக்குவரத்து நெரிசல் கொண்ட நாடுகள்ல முதலாவது இடம் வந்து நைஜீரியாவுக்கும், 2வது இடம் வந்து கோஸ்டாரிக்காவுக்கும், 3வது இடம் வந்து இலங்கைக்கும் கொடுத்திருக்காங்க. ஆசியாவுல அதிக போக்குவரத்து நெரிசல் கொண்ட இடம் வந்து இலங்கைக்கு வந்து கொடுத்திருக்காங்கன்னு வந்து சொல்லப்படுது. இதுல வந்து எஸ்டோனியா வந்து மிக குறைந்த போக்குவரத்து நெரிசல் கொண்ட நாடாக கருதப்படுது. இதுல ஆஸ்திரியா, பின்லாந்து ஆகிய நாடுகளும் அடங்குதுன்னு சொல்லப்படுது. பயணத்திற்கான செலவுகள், நேரம், அதற்காக செலவிடப்படும் எரிபொருள், போக்குவரத்து நெரிசலால் ஏற்படும் மன உளைச்சல், கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றம் மற்றும் போக்குவரத்து அமைப்பில் உள்ள திறமையின்மை, இதெல்லாம் வந்து கருத்தில் கொண்டு, இந்த காரணிகளை வந்து கருத்தில் கொண்டுதான் இந்த தரவுகளை வந்து தயாரிக்கிறாங்களாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அதுக்கப்புறம் இன்னொரு செய்தி வந்து வெளியாயிருக்கு. என்னன்னா, இந்த உயிரிழந்த சிறைச்சாலை அதிகாரிகளின் குடும்பங்களுக்கு தலா 20 லட்சம் ரூபாய் நட்ட ஈடு அப்படின்னு சொல்லிட்டு சிறைச்சாலைகள் திணைக்களம் வந்து சொல்லியிருக்காங்களாம். அதாவது உங்க எல்லாருக்கும் தெரியும், நீர்கொழும்பு சிறைச்சாலையில இடம்பெற்ற மோதல்னால கிட்டத்தட்ட 8 சிறைச்சாலை அதிகாரிகள் வந்து உயிரிழந்திருந்தாங்க. 7 சிறைச்சாலை அதிகாரிகள் வந்து வைத்தியசாலையில தொடர்ந்து இருந்துட்டு இருக்காங்க. இதுல 3 பேர் வந்து கொழும்பு ஜெனரல் ஹாஸ்பிட்டல்ல வந்து ஐசியூல வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இப்படி இருக்கிற பட்சத்துல இவங்க இறந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு பதவி உயர்வும் கொடுக்கப்பட்டது. 5 லட்சம் ரூபாய் ஆரம்ப கட்ட இழப்பீடு மாத்திரம் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுது. இந்த இழப்பீட்டு தொகை குறித்து எழுந்துள்ள விமர்சனங்களுக்கு பதிலளிச்சிருக்காரு சிறைச்சாலைகள் ஆணையாளரும் ஊடக பேச்சாளருமான ஏசி கஜநாயக்க. மொத்த இழப்பீடாக வழங்குவது குறித்து திணைக்களம் தற்போது பரிசீலித்து வருவதாக அவர் வந்து சொல்லியிருக்காரு. உயிரிழந்த அதிகாரிகளின் இறுதிச் சடங்கு செலவுகள் அனைத்தையும் சிறைச்சாலைகள் திணைக்களமே ஏற்றுக்கொண்டதாகவும் வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. இதே நேரத்துல இந்த சம்பவத்துல காயமடைந்த சிறைச்சாலை அதிகாரிகளுக்கும் இழப்பீடு வழங்குவது குறித்தும் திணைக்களம் அவதானம் செலுத்தி வருகிறது அப்படின்னு சிறைச்சாலை ஆணையாளர் ஏசி கஜநாயக்க வந்து சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய உயிர் வந்து இன்னைக்கு ஒரு கலவரத்துக்குள்ள ரொம்பவே பாடுபட்டு ரொம்ப கஷ்டமான நிலையில வந்து போயிருக்கு அந்த சிறைச்சாலை அதிகாரிகளினுடைய உயிர். அதனால அது ஒரு சின்ன விஷயம் கிடையாது. அரசு இதுக்கு பொறுப்பு எடுக்கிறதா, ஒரு இவ்வளவு பெரிய அமௌண்ட் கொடுத்தாலும் அது பரவாயில்ல, அதுக்கு நம்ம திட்ட வேண்டிய அவசியமும் இல்லை, விமர்சனம் செய்ய வேண்டிய அவசியமும் கிடையாது அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிக்க விரும்புறேன். இவ்வளவுதான் நான் இன்னைக்கு கொண்டு வந்த செய்தி. நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு சண்டே, என்ன பண்றீங்க? வீட்டுல எல்லாரும் ஃப்ரீயா இருக்கீங்களா, பிஸியா இருக்கீங்களா? நாளைக்கு சந்திப்போம். குட் நைட்.